வணக்கம் விஜய் சார், சிஎம் ஆகிட்டீங்க. எதிரே பார்க்கல, சத்தியமாக நானே சொல்கிறேன். நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வருவீங்கன்னு எனக்கும் தெரியலை. ஏன்னா வருவீங்கன்னு தெரியும், ஆனால் முதலமைச்சராக வருவீங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா எதையுமே வந்து ஒரு புதுசாக ஒரு கட்சி தொடங்கும் போது வந்து எல்லாருமே அவ்வளோ சீக்கிரம் ஆதரிக்க மாட்டாங்க. இதே சீமானாக இருக்கட்டும் சரி, விஜயகாந்த் சாராக இருக்கட்டும் சரி, அண்ணன் சீமா ரொம்ப பாடுபடுறாரு. விஜயகாந்த் சாரும் ரொம்ப பாடுபட்டிருக்காரு. அவர் இப்போ உயிரோட இல்லை. ஆனால் அவர் இடத்துல நீங்கள் வந்து ஏன்னா கஷ்டப்பட்டு நிறைய செஞ்சு இது பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்களும் வந்திருக்கீங்க, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மாற்றம் உருவாகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அடுத்தவங்க ஆஃபீஸருங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நீங்கள் இருந்துடாமல் என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன். என்னென்னா கண்டிப்பாக ஏன்னா உங்களை வந்து எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். சினிமாவில் பார்த்து ரொம்ப பிடிக்கும். சிஎம்மாக வந்திருக்கீங்க, எப்படி செய்கிறீங்கன்றது எனக்கு வந்து தெரியணும். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து மெயினான பிரச்சனை என்னன்றது வந்து நிறைய இருக்குது. இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் எந்த மாவட்டம்னு சொல்ல மாட்டேன். எல்லா மாவட்டத்துலேயும் வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் அது தலையிட்டு ஏன்னா நீங்கள் உங்கள் நேரடி பார்வையில் நீங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன். செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நீங்கள் இப்படிலாம் பண்ணும்போது நீங்களாக இன்வால்வ் ஆகி பண்ணும்போது எப்படின்னா மற்ற ஆட்சிகளை காட்டையும் இறங்கி பார்க்குறாங்க, இறங்கி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மக்கள் வந்து அவங்கள வர வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களில் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீங்கள் வரல. ஆனால் இருந்தாலும் நீங்கள் வருவீங்கன்ற எதிர்பார்ப்பு எங்கள் வீட்டு பிள்ளைங்க, சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே எங்கள் வீட்டிலே மாற்றம் உருவாகட்டும் அப்படின்னு நினச்சி சொன்னாங்க. ஏன்னா வந்தவங்களே வந்துட்டுருக்காம மாறி மாறி வரட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பை நீங்கள் தக்க வச்சுக்கணும். தக்க வச்சுக்கிறத காட்டிலே நீங்கள் நல்லா செய்யணும். முக்கியமாக ஆஃபீஸ் விஷயங்களில் வந்து நம்ம அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை, பொதுவான சாக்கடை இல்லையா, சாக்கடை பிரச்சனை, பரமக்குடியிலலாம் அங்கே கொசு, சரியான கொசு. கால்வாய் வந்து இருக்குது, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஆனால் வந்து செடி மண்டி போய் கொசு அரிச்சு போய் பாம்பு பூச்சி எல்லாம் அதுக்குள்ளே இருக்குன்றது வந்து எங்களுடைய கணிப்பாக. நாங்கள் அதுக்குள்ளே தான் நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தூர் வாரணும். குளங்குட்டைகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தூர் வாரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆற்று பகுதியில் வந்து தண்ணி தேக்கம் இருக்கணும். கம்மாய்களில் தண்ணி தேக்கங்கள் இருந்தால் தான் விவசாயம் நல்லா செழிப்பாக இருந்தால் தான் எல்லா நாடும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்ததுக்கு நன்றி. வந்து உங்களுடைய நேரடி பார்வையில் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். மற்ற ஆட்சி மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் ஆட்சி வந்து தனித்து நிற்கணும். நீங்கள் வந்து ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். பொதுவாக முதலமைச்சர்களை யார் வர்றாங்களோ அவங்க செய்வாங்கன்னு சொல்லி மக்கள் பொதுவாக எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். அவங்க வந்து சரி வந்துட்டு செய்யலைன்னும் போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். எந்த ஒரு நலத்திட்டமாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் சென்றடைதான் நீங்கள் நேரடி பார்வையில் இருக்கணும். நீங்களும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் வரணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்தில் நேரடியாக பார்த்து உங்களை அந்தந்த ஆஃபீஸர்களை கூப்பிட்டு வச்சு என்னமோ சொல்லுவாங்கள்ல, மக்கள் நேர்பார் கலெக்டர் மனு கொடுக்க போயில் நம்ம வந்து திங்கக்கிழமை குறை தீர்க்கும் நாள்ன்ற மாதிரி உங்களுக்கு சிஎம்மாக இருக்க நீங்களும் குறை தீர்க்கும் நாள்னு சொல்லி ஏதாவது ஒரு நாள் வச்சா நேரடி பார்வைக்கு வந்து மக்கள் வந்து உங்களை சந்திப்பாங்க. ரொம்ப வேலை இருக்கும், ரொம்ப இது இருக்கும். இருந்தாலும் என்னோடய தாழ்மையான கருத்து இது ஒன்றுன்னு தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார்.